புறநானூறு பாடல் 26. நோற்றார் நின் பகைவர். பாடியவர் மாங்குடி கிழவர். மாங்குடி மருதனார் எனவும் பாடம். பாடப்பட்டோன் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். திணை வாகை. துறை அரசவாகை. பாடல். நலிகடல் இருங்குட்டத்து வலிபுடைத்த களம்போல களிறு சென்று கலன் அகற்றவும் கலன் அகற்றிய வியலாங்கண் ஒளிறு இளைய எஃகு ஏந்தி அரைசுபட அமர் உழக்கி உரைசெல முரசு வவ்வி முடித்தலை அடுப்பாக புனல்குருதி உலை கொளீஇ இத்தொடித்தோள் துடுப்பின் துழந்த வல்சியின். அடுகளம் வேட்ட அடுபோர் செழிய ஆன்ற கேள்வி அடங்கிய கொள்கை நான்மறை முதல்வர் சுற்றமாக மன்னர் ஏவல் செய்ய மன்னிய வேள்வி முற்றிய வாய்வாள் வேந்தே. நோற்றார் மன்ற நின் பகைவர் நின்னொடு மாற்றார் என்னும் பெயர் பெற்று ஆற்றார் ஆயினும் ஆண்டு வாழ்வோரே. பாடலின் விளக்கம். மிக ஆழமான பெருங்கடலில் காற்றால் உந்தப்பட்டு நீரை கிழித்து ஓடும் மரக்கலம் போல யானைகள் சென்று போர்க்களத்தில் வீரர்களை விலக்கி இடம் அகலச் செய்ய, அவ்வாறு களம் அகல செய்த பரந்த இடத்தில் ஒளிர்கின்ற இலைகளை உடைய வேலை ஏந்தி உன்னை எதிர்த்த அரசர்களை அழித்து போர்க்களத்தை கலக்கி புகழ் பரவ பகை அரசரின் முரசுகளை கைப்பற்றினாய். கிரீடம் அணிந்த அவர்களின் தலைகளை அடுப்பாக கொண்டு புனலாக பெருகும் குருதியை அடுப்பை எரிக்கும் உலையில் பெய்து வீரவலை அணிந்த அவர்களின் தோள்களை துடுப்பாக ஆக்கி துழாவி சமைக்கப்பட்ட உணவால் போர்க்களத்தில் களவேள்வி செய்த கொல்லும் போர் புரியும் செழிய தகுந்த கல்வி கற்று ஐம்புலன்களை அடக்கிய மன வலிமையோடு 4 வேதங்களையும் கற்ற அந்தணர்கள் உன்னை சூழ்ந்திருக்க பிற மன்னர்கள் உன் சொற்படி கேட்டு பணிவிடை செய்ய நிலையான பெயர் தரக்கூடிய வேள்வியை செய்து முடித்த பெருமையை வாழ்ந்த வாளினை உடைய வேந்தே. உன்னோடு வேறுபட்டவர் என்னும் பெயரை பெற்று உன்னை எதிர்த்த உன் பகைவர்களும் யாவரும் அறியும்படி தவம் செய்தவர்களாக கருதப்படுவர். அவர்கள் உன்னோடு போர் செய்தற்கு மாட்டாராயினும் அவர்களும் சொர்க்கத்தில் வாழ்பவர்கள் ஆவார்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.